எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரியான கோல்டு ஸ்டோரேஜ் வந்து நம்ம செட் பண்ண முடியாதுங்க. சில முக்கியமான இடத்துக்கு ஃப்ளேமபிள் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கோல்டு ஸ்டோரேஜ் இருக்கு. அதுக்கு பேர் தான் ஃப்ளேம் ப்ரூஃப் கோல்டு ஸ்டோரேஜ். அது என்ன, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றதை பத்தி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்க. என் பேர் சிவா சேட்டு, கோல்டு ஸ்டோரேஜ் மேனுஃபேக்சரர் எக்ஸ்பர்ட். ஃப்ளேம் ப்ரூஃப் கோல்டு ஸ்டோரேஜ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா கெமிக்கல் ஃபேக்டரிஸ், ஃபார்மஸ்யூட்டிக்கல் கம்பெனிஸ், ஆயில் அண்ட் கேஸ், சில ஃபுட் ப்ராசஸிங் செக்டார், மேனுஃபேக்சரிங் லைக் பேட்டரி மேனுஃபேக்சரிங் அண்ட் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங். இந்த மாதிரி ஹைலி சென்சிட்டிவ் ஏரியாவில் ஃப்ளேம் ப்ரூஃப் கோல்டு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரெகுலர் கோல்டு ஸ்டோரேஜுக்கும் இந்த கோல்டு ஸ்டோரேஜுக்கு என்ன டிஃபரெண்ட்ன்றது சொல்றாங்க. ஃப்ளேம் ப்ரூஃப் கோல்டு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சுலேஷன் பேனல் வந்து PIR யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வர எவாப்ரேட்டர் யூனிட்டுக்கு வர ஃபேன் மோட்டர்ஸ் எல்லாமே ஃப்ளேம் ப்ரூஃபும், உள்ள வர லைட்ஸு, ஹூட்டரு, சேஃப்டி சுவிட்சஸ், ஈவன் தோ நீங்கள் லோ டெம்பரேச்சருக்கு வந்து ஹாட் கேஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஃப்ளேம் ப்ரூஃப் ஏரியான்றதுனால. அது மட்டும் இல்லாமல் அந்த கோல்டு ஸ்டோரேஜுக்கு உள்ள வர அக்சசரிஸ் எதுவாக இருந்தாலும் ஃப்ளேம் ப்ரூஃப் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் இன்க்ளூடிங். இந்த ஸ்பெஷல் ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுனால நம்ம கோல்ட் ரூம் சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும். இன்கேஸ் ஏதாவது நடந்தாலும் அதை வந்து நம்ம ஈஸியாக வித்தின் டைம்குள்ளே ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ஸ்டோரேஜ் எல்லா இடத்துக்கும் செட் ஆகுமானா ஆகாது. ஹைலி ஃப்ளேமபிள் மேனுஃபேக்சரிங் ஆர் ஸ்டோரேஜ் ஏரியாவுக்கு மட்டும்தான் இது ரெக்கமெண்டடு. உங்களுக்கு ஃப்ளேம் ப்ரூஃப் கோல்டு ஸ்டோரேஜ் இன்ஸ்டாலேஷனோ அதோட டெக்னிக்கல் டீட்டெயில் வேணும்னா என்னை ரீச் அவுட் பண்ணுங்க.